அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எரிச்சலிலோ கோபத்திலோ ஒரு நபரை அல்லது சந்தோஷத்திலோ நாயே பேயே கழுதையே என்று சாதாரணமாக திட்டக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இவ்வாறு திட்டலாமா, இது குற்றமாகுமா என்று ஒரு கேள்வி வந்திருக்குது. இதற்கு பதிலை தேடக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நபரை திட்டுவது அல்லது பழிச்சொல்லாக அவரை பேசுவது போன்றவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறான். 17வது அத்தியாயம் 70வது வசனம், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்னாஹும் மினத் தொய்யிபாத்தி வஃபல்லல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃலீலா. நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம், இன்னும் கடலிலும் கரையிலும் அவர்களை சுமந்து அவர்களுக்காக நல்ல உணவும் மற்றும் பொருட்களையும் அளித்து நாம் படைத்துள்ள அனைத்து படைப்புகளையும் விட அவர்களை தகுதியால் மேன்மைப்படுத்தினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். மற்ற அனைத்து படைப்புகளை விட மனித படைப்பு மேன்மை என்று சொன்னால் அந்த மனித படைப்பை இதர படைப்புகளை விழிப்பதை போன்று விழிப்பது தவறு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். எனவே நாய் என்றோ அல்லது கழுதை என்றோ அல்லது இது போன்ற வார்த்தைகளை நாம் வைத்து கூப்பிடுவது என்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஒருவன் குர்ஆனை ஓதாமலே இருந்து கொண்டிருக்கிறான், அதன் அடிப்படையில் செயல்படாமல் இருந்து கொண்டிருக்கிறான், அவனை பற்றி சுட்டி காட்டக்கூடிய சமயத்தில் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து நாம் அவனிடத்தில் சுட்டி காட்டினோம் என்று சொன்னால் அது தவறாக பார்க்கப்பட மாட்டாது. அல் குர்ஆன் 62வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சுட்டி காட்டுகிறான். அவர்கள் தௌராத் சுமத்தப்பட்டு பின்னர் அதை சுமக்காமல் இருந்தார்களே, அவர்களுக்கு உதாரணம் ஏடுகளை சுமக்கும் கழுதையை போன்றது என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹின் வசனங்களை பொய்யென கருதுவதற்குரிய உதாரணம் மிகவும் கெட்டது என்றும் அல்லாஹ் தொடர்ச்சியாக கூறுகிறான். எனவே இது போன்ற சமயத்தில் கழுதையை போன்று இருக்கிறியே என்று குர்ஆனுடைய வசனத்தை நினைவூட்டி பேசினோம் என்று சொன்னால் அதை தவறாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல் 7வது அத்தியாயம் 176வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நாம் நானும் அத்தாட்சிகளை கொண்டு அவனை உயர்த்தியிருப்போம், எனினும் அவன் இவ்வுலக வாழ்வையே நிரந்தரம் என மதித்து தன்னுடைய இச்சைகளை பின்பற்றினான். அவனுக்கு உதாரணம் நாயை போன்று, அதை நீ விரட்டினாலும் நாக்கை தொங்க விடுகிறது, அல்லது நீர் விட்டு விட்டாலும் நாக்கை தொங்க விடுகிறது. இதுவே நம் வசனங்களை பொய் என கூறுவோருக்கு கூட்டத்தாருக்கு உதாரணமாகும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான். ஆக இதுவும் கூட குர்ஆனின் அடிப்படையில் செயல்படுவது, குர்ஆனை புறக்கிறது, செயல்படாமல் இருப்பது போன்ற அது போன்ற சமயங்களில் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டுவதை வேண்டுமானால் நாம் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, சாதாரணமாக பழக்க வழக்கத்தில் நாயே பேயே கழுதையே போன்ற வாசகங்களை, எரிச்சலூட்டும் வாசகங்களை, கோபத்தை ஏற்படுத்தும் வாசகங்களை தவிர்த்து கொள்வதே நல்லது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம்.